ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, பால்கோவா, குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து சூப்பரான லஸ்ஸி செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஏரியாஸ் இருக்கும். ப்ளஸ் நம்ம சேனலில் ₹2 பெப்சிஎஸ் போட்டர்லேருந்து ரஸ்னா, மோர், தயிர், ரோஸ் மில்க் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்களும் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோட்டல் எதுவும் வைக்கணும் அப்படின்னாலும் கீழே பிளேலிஸ்ட்டில் போய் வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரோஜனமாக இன்றைக்கி நம்ம ரிச்சான லஸ்ஸி செய்ய போகிறோம். நிறைய பேரால் கேட்ட வீடியோ, ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லி அங்கே கிடைக்கல அதே மாதிரி லஸ்ஸி கொடுங்களேன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதோடையும் 10 மடங்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த லஸ்ஸி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த லஸ்ஸி செய்கிறதுக்கு 2 லிட்டர் நாட்டு மாட்டு பால் வாங்கியிருக்கோம். 2 லிட்டர் நாட்டு மாட்டு பாலை பக்குவமாக காய்ச்சி தயிர் போட்டிருக்கோம். தயிர் கண்டிப்பாக புளிக்கக்கூடாது. கண்டிப்பாக நாட்டு மாட்டு பாலில் அந்த க்ரீம் கிடைக்கும், சரிங்களா? பேக்கெட் மில்கில் உங்களுக்கு அந்த க்ரீம்னஸ் கிடைக்காது, கொஞ்சம் விட்டு போகும். எங்கே இருந்தாலும் நீங்கள் நாட்டு மாட்டு பாலை வாங்கி புளிக்காமல் சூப்பராக தயிர் போடணும். நம்ம மோர் வீடியோவில் பாருங்கள், தயிர் கட்டியாக போடுறதுக்கு எப்படின்னு ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடணும், கட்டி இல்லாமல். நாட்டு மாட்டு பால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக தயிர் பாக்கெட்டை வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் நாட்டு மாட்டு பால்லையும் பண்ணி பாருங்கள், ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 லிட்டர் தயிராக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? 1 லிட்டருக்கு 100 கிராம் பால்கோவா, 200 கிராம் பால்கோவா இல்லை ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கு ஸ்வீட்டான பால்கோவா, சரிங்களா? நீங்கள் சென்னையில் ஸ்வீட் இல்லாததும் கிடைக்கும். அப்படிங்கும்போது சுகர் கால்குலேஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். இப்போ நான் ஸ்வீட்டான பால்கோவா எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்க்குறேன். ஸ்வீட்டான பால்கோவாவில் 100 கிராம் வெயிட்டில் 60லேருந்து 80 கிராம் வரை சீனி இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும், சரிங்களா? அதனால நம்ம அதை கனெக்ட் பண்ணி சுகர் போடுவோம். நான் அந்த டைம் நான் உங்களுக்கு சொல்லுதேன். இப்போ நம்ம பால்கோவா சேர்த்து நல்லா கடையிறப்போ பால்கோவா கட்டிக்கிட்டே இருக்குது எல்லாமே தயிர் கூட சேர்த்து நல்லா கரைஞ்சி சூப்பராக போயிடும். நல்லா அடியிலலாம் கிண்டி பார்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடணும். பால்கோவா எந்த இடத்துலையுமே கட்டி இல்லாமல் நல்லா தயிரோட தயிராக நல்லா கரைச்சி எடுத்துடணும். இப்போ நம்ம பால்கோவா நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே நல்லா மற்ற வச்சு பார்த்துக்காங்க, எந்த இடத்துலையே கட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்து நல்லா கரைச்சி விட்டுக்காங்க. இப்போ நம்ம சீனி சேர்க்க போகிறோம். சீனி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 150 கிராம் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? எந்த ஒரு ஜூஸ் ஐட்டத்துக்குமே 1 லிட்டருக்கு 200 கிராம் சீனி ஸ்டாண்டர்டு. நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும், பாருங்கள். இப்போ நம்ம 150 கிராம் சீனியாகவும் 200 கிராம் பால்கோவாவும் எடுத்திருக்கோம். இது 1 லிட்டரு 200 கிராமுக்கு கரெக்டாக மேட்சிங் ஆகும். ஏன்னா மில்க் பார்ட்டிகளில் ஏற்கனவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், சரியாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம சீனி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லஸ்ஸியில் குங்குமப்பூ சேர்க்க போகிறோம். குங்குமப்பூ எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா, 1 லிட்டர் தயிருக்கு 0.25 கிராம், அதாவது 4 லிட்டர் தயிருக்கு 1 கிராம் சேர்க்கணும். நம்ம 2 லிட்டர் தயிருக்கு 1/2 கிராம் வச்சுருக்கேன். இதை ஒரு 1/2 hour வேலையை ஸ்டார்ட் பண்ணணுக்கிட்டே ஊற போட்டுறணும், சரிங்களா? லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டால் அதில் உள்ள ஃப்ளேவரு, கலர் எல்லாமே நல்லா எமிட் ஆகி வந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை நான் இப்போ அப்படியே நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். குங்குமப்பூ நல்ல குவாலிட்டியானதை வாங்குங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாலில் நீங்கள் எந்த ஒரு கலர் சேர்த்தாலும் பால் டக்குன்னு அந்த கலர் அமுக்க தான் செய்யும், சரிங்களா? டக்குன்னு அப்படி எல்லோவாலாம் மாறாது. வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் தண்ணி வச்சுட்டு கலர் சேருங்க, இன்னொரு பக்கம் பால் வச்சு கலர் சேருங்க. பால் கலர் அப்படி அமுக்கும். அதையும் மீறி உங்களுக்கு எல்லோவாக வேணும், எங்களுக்கு அங்கெல்லாம் எல்லோவாக கிடைக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் கிடைக்குது, அதை லைட்டாக வேணால் சேர்த்துக்காங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக பாதாம் எசன்ஸ் விடுங்க. பாதாம் எசன்ஸ் விட்டால் லைட்டாக அந்த ஃப்ளேவர் மாறாத அளவுக்கு பார்த்து கவனமாக விடுங்க. இப்போ நம்ம குங்குமப்பூ நல்லா சேர்த்தாச்சு, நல்லா பீட் பண்ணி எடுத்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம பீட் பண்ணுற டைம் நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா சீனி சேர்க்குறப்பவும் பால்கோவா சேர்க்குறப்பவும் எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு பீட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில குங்குமப்பூ முழுசாக இருக்கும், அது நல்லா கரைஞ்சி போகும். குங்குமப்பூ அரைச்சி சேர்த்தாலும் உங்களுக்கு இந்த அளவு தான் கலர் கிடைக்கும், சரிங்களா? இதுக்கு மேலே கிடைக்காது. நான் அரைச்சும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடைக்கெல்லாம் இதுதான் கலர், ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி இல்லைனா ஆஃப் எல்லோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமானது ஒன்று என்னென்னா, தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு 100 ml வேணால் சேருங்க, அதுக்கு மேலே சேர்க்காதுங்க. அப்படி சேர்க்க அந்த லஸ்ஸியோட திக்னஸ் அப்படியே குறைஞ்சிட்டே போகும், சரிங்களா? ரியலான டேஸ்ட் கிடைக்காது. இந்த லஸ்ஸியை கூலிங்காக கொடுக்கறதுக்கு 1 லிட்டர் லஸ்ஸிக்கு 100 கிராம் மட்டும் ஐஸ் சேருங்க. ஐஸ் கட்டியாக சேர்த்தா சரி. அதுவுமே ஃபாஸ்ட்டாக விற்றுக்கிட்டே இருந்தால் அந்த லஸ்ஸி அதே திக்னஸில் போயிடும். அப்படியே லேட் ஆச்சுன்னா கரைஞ்சி தனியாக போயிடும். அதனால் ஐஸ் கட்டி ரொம்ப கம்மியாக சேருங்க. சுற்றிலும் நல்லா ஐஸ் கியூப் போட்டு கூலிங்காக கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான லஸ்ஸி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணால் அடுத்தால நீங்கள் எங்கேயுமே லஸ்ஸி குடிக்க மாட்டீங்க. டேஸ்ட் அந்த அளவு செம்மத்தனமாக இருக்கும். பிஸ்னஸாக கொண்டு போகிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்து கொண்டு போங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன ரேட் தருவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்காங்க. சென்னையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக இந்த லஸ்ஸி கொடுங்க. அப்புறம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.